வணக்கம் நண்பர்களே. இது போன்ற தூய்மையான வீதிகளில் ஒவ்வொரு வீட்டிலும் காலையில் எழுந்தவுடன் சுத்தம் செய்து தெருவாசலையும் தெருவையும் கூட்டி பெருக்கி வைக்கும் சுத்தம் செய்யக்கூடிய சுத்தக்காரர்கள் தான் நம் தமிழர்கள். ஆனால் அவ்வாறு சுத்தமாக இருக்கும் வீதிகளில் ஏதேனும் ஒன்று இது போன்ற காலி மனைகள் உள்ள இடங்களில் காலி மனைகளை தேடி கண்டுபிடித்து அங்கு காணும் இடமெல்லாம் மூட்டை மூட்டையாக பொட்டலங்களாகவும் குப்பைகளை கட்டிக்கொண்டு கயவர்களைப் போல வரும் குள்ளநரி கூட்டங்கள் இவ்வாறாக ஆங்காங்கே குப்பைகளை கொட்டி மேலும் கண்ட கழிவுகளையும் கொட்டி அந்த சுற்றுப்புறத்தையே தூய்மை இல்லாமல் ஆக்குகிறார்கள். மேலும் தூய்மையான காற்றையும் அசுத்தமாக்கி விடுகிறார்கள். இது போன்றவர்கள் கல்வி அறிவு, அதாவது பட்டறிவு மற்றும் படிப்பறிவு, அனுபவ அறிவு இரண்டுமே இல்லாதவர்களாக மட்டுமே இருக்க முடியும். இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட இவ்வாறாக தூய்மையாக உள்ள ஏரியாக்களில் வந்து அசுத்தம் செய்வதை தவிர்ப்பார்கள். இவ்வாறான கயவர்கள் உள்ளவரை தமிழகம் மற்றும் இந்தியா தூய்மையாகுமா அல்லது வளர்ச்சி அடையுமா என்பது குறித்து நீங்கள் கமெண்ட் செய்யவும். மேலும் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் ஸ்பாட் ஃபைன் வசூலிக்கிறார்கள். ஆனால் அது அணியாவிட்டால் அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே பாதிப்படைகிறது. மேலும் இது போன்ற குப்பைகளை ஆங்காங்கே கொட்டுவதன் மூலம் ஊரில் உள்ள அனைவருக்குமே பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் நோய் தொற்று உருவாகும் அபாயம் அதிக அளவில் ஏற்படுகிறது. ஆனால் இதற்கு எந்த விதமான ஃபைனும் கிடையாது. ஆகவே குப்பை கொட்டுவர்கள் தாராளமாக எங்கெல்லாம் காலியாக உள்ளதோ அல்லது தெருக்களில் ஆள் நடமாட்டம் இல்லை என்றாலோ அந்த ஏரியாக்களில் இது போன்ற பொட்டலமாகவும் குப்பைகளை மூட்டை மூட்டையாகவும் கொண்டு வந்து கொட்டி அந்த ஏரியாவையே நாரடித்து விடுகிறார்கள். இதற்கு இதுவரை தமிழகத்திலோ அல்லது மத்திய அரசோ எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சட்டம் போட்டு சுத்தம் செய்வதற்கு ஒரு வழியும் கிடையாது. இந்தியா வல்லரசாகுமா, முன்னேறுமா, கனவு பலிக்குமா? கமெண்ட் செய்யவும், இதனை ஷேர் செய்யவும். தேங்க்யூ.